Assalamu alaikum. Welcome to saifanyummytummy. சாரி saifanyummytummyங்கிற சேனலை வந்து எம்எஸ் ஃபேமிலி vlogsங்கிற நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சில ரீசன்ஸ்னால. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஓல்டு நேமே வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் நம்ம சேனல் நேம் வந்து எம்எஸ் ஃபேமிலி vlogs தான். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாச்சோறு வந்து அம்மா செஞ்சிட்ருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு, அதனால் வீட்டில் வந்து அம்மா வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து கீ வந்து எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கீ தான் இது. நான் சொல்லியிருந்தேன் அப்போதைக்கு வந்து எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி மணலாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. பாச்சோறு வந்து ரெசிப்பியாலாம் வந்து ஷேர் பண்ணல. அம்மா வந்து மார்னிங் செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு 10:30 11 o'clock கிட்ட. அது அப்படியே வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நெய், நம்ம வீட்டு நெய்யில் வந்து பசு நெய்யில் வந்து அம்மா வந்து தாளித்து ஊற்ற போகிறாங்க. நாங்கள் வந்து நிறைய பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்க்க மாட்டோம். ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதில் முந்திரி திராட்சையை வந்து வறுத்து பாச்சோரில் வந்து ஊற்றிடுவாங்க. நம்ம நெய் வந்து நம்ம வீட்டு நெய்யில் வந்து தாளித்து ஊற்றுறதுனால தனி மணமாக அவ்வளோ மணமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக அம்மா செய்கிற பாச்சோறு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மம்மா செய்கிறது, அம்மாவோட அம்மா, அவங்கள தான் அம்மம்மான்னு சொல்கிறேன், அவங்க செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போ அவங்க இல்லை. அதனால் அம்மா செய்கிறது அதே டேஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சைஹான் வந்து பூனை ஒன்று வந்து இருந்துச்சு. அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு என்னோடய சிஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்து முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். இந்த சைடு வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ். நம்ம யாருக்காச்சும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த முறுக்கு தான் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சின்னதாக காராமதி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கீ மைசூர் பாக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு கீழே இந்த ப்ரௌன் ஸ்வீட்லேயே வந்து ப்ரௌன் பால்கோவா இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது அது ஸ்வீட் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த கீ மைசூர் பாக்கு, ப்ரௌன் ஸ்வீட்ஸ்னால் வந்து ரொம்பவே இஷ்டம். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு தான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து இங்கே இந்த சைடு வந்து யாராச்சும் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த முறுக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ வந்து சைஃபன் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தார். ஸோ அதனால் அவருக்காக எடுத்து வச்சுட்டேன். அவர் தான் வந்து ரொம்ப ஆசைப்படுவார் இந்த பால்கோவா, ப்ரௌன் ஸ்வீட்ஸ்லாம் வந்து, நெய் ஸ்வீட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் எடுத்து வச்சுட்டேன். சைஹானுக்கு மட்டும் வந்து அப்போதைக்கு அவங்க வந்து கேட்டுருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த காராம்பி மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து மத்தியானம்லாம் வந்து எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால மத்தியானம் மாதிரி ஷூட் பண்ணல. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கனாக்கா நெய்பர் வீட்டிலேருந்து சமோசாலாம் வந்துருந்துச்சு நோன்பு திறக்கிற டைமில். ஸோ அந்த டைம் தான் இப்போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து சஹரில் ஒரு 2 சைட் டிஷ் வந்து எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் தீச்சும் ப்ரான் கிரேவி ரெசிப்பியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு வந்து 9 months அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ரெசிபிலாம் வந்து அப்லோட் பண்ணல. சும்மா நான் அப்பப்போ அம்மா செய்கிறது இல்லாட்டி நான் ஏதாவது செய்கிறது மட்டும் இதில் அப்லோட் பண்ணுறேன். டே இன் மை லைஃப் vlogs வந்து அது வந்து வந்துட்டு தான் இருக்கும். ரெசிபிஸ் மட்டும் நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா. அப்புறம் வந்து அபு தாஹிர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து கேட்டிருந்தீங்க வெண்டிக்காய் பச்சடியும் வந்து மாங்காய் பச்சடியும் எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நோன்பு கஞ்சிக்கு வந்து அம்மா வந்து கொண்டக்கடலை வந்து செஞ்சுருந்தாங்க மசாலா போட்டு. அப்புறம் ரோல் சமோசா வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, ரோஸ் மில்க்கு, அவ்வளோதான். நெய்பர்ஸ் வீட்லேருந்தும் வந்து அடிக்கடி ஏதாச்சும் வந்து வந்துட்டு தான் இருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் கொண்டக்கடலை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா நோன்பு திறக்கிற இஃப்தார் டைமுக்கு கிட்ட வந்து இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் வந்து நான் எடுத்து வைக்கிறேன், நான் இதை எடுத்து வைக்கிறேன், அந்த கப் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பழம்லாம் வந்து அவங்களே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் நோன்புலாம் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சைஃபனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது இங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கை பிடுங்கிட்டு நான் படிக்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் வந்து படிச்சிட்ருக்காங்க. அந்த புக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி வந்து ரொம்ப மெஸ்ஸியாக கிடக்குதுன்னு ஒன்று நினச்சிக்க வேணாம். பசங்க இருக்கிற வீடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு வந்து நம்ம வீடு வந்து நீட் பண்ணாலும் அது வந்து கொஞ்ச நேரம் கூட அப்படி இருக்காது. அதே மாதிரி தான் அவங்க பில்லோஸை வந்து ஃபுல்லாக வரிசையாக வந்து அடுக்கி வச்சுட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு குதிச்சுட்டே இருப்பாங்க பெட்டில். இவங்க வந்து செய்கிற லூட்டிஸ் எல்லாம் வந்து நான் ஷூட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டைமும் பத்தாது. உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ பெரிய லெங்க்தி வீடியோவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாளிச்சுட்டு நைட்டு தராவிக்கு என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் தான் கிச்சன் சைடு போய் நம்ம சஹருக்கு தேவையான அந்த ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ கொஞ்சம் சைஹான் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க டேட் வந்து எப்போ வெளியில் போனாலும் அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு வெளியில் போய் கிளம்பிடுவாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் வந்து மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த லைட்டை போட்டு விட்டுட்டு சைஃபனை, மணால், சைஹான் எல்லோரும் 3 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கத்தாமல் இருந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் புரியும். பக்கத்தில் இருந்து நம்மள்கிட்ட வந்து நொய்னு கத்திட்டு அழுதுகிட்டே இருந்தாக்கா நம்மளுக்கும் டென்ஷன் ஆகிடும். ஒன்றுமே நம்மளுக்கு வேலையும் ஓடாது. ஆனால் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பொழுது போகும். காலையில் எழுந்திரிச்சாங்கனாக்கா நைட்டு நாங்கள் தூங்க போகிற வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் அன்றைக்கி சஹருக்கு வந்து அம்மா வந்து சாம்பார் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து முன்னாடி உள்ள சஹர் இதுலேயும் சாப்பாட்லேயும் வந்து சாம்பார் தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்த வீடியோஸ் தான். அன்றைக்கும் வந்து முருங்கைக்காய், சுண்டைக்காயெல்லாம் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைஃபன் வந்து நோன்பு வைக்கும்போது மட்டும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் வைப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து செய்யும்போது சைடில் ஏதாவது கிரேவி அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் தீச் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பேனில் தான் வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி தாளிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து முருங்கைக்காய் தீச் வந்து செய்வீங்க. இதில் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே சைடில் என்ன சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. மணாலும் சைஹானும் தான் கத்திகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அதோட வந்து ஒரு பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் பழுத்து இருக்குது. ஒரு பச்சை மிளகா காரம் வந்து நான் 2 சேர்த்துக்கலாம். சைஃபன்லாம் சாப்பிட்றதுனால நான் இதில் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி அது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து ப்ரான் கிரேவிக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கிட்டக்க வந்து மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ஒரு 10 இறால் கிட்டக்க நான் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காய் தீச் செய்யும்போது வந்து இறால் வந்து சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அதோட டேஸ்ட், அதோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். இறால் வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். குயிக்காக வந்து அது வெந்துடும். அதனால் வந்து அது லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். முருங்கைக்காய் வேகிற டயத்துக்குள்ளே அதுவும் வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாக்கா மைண்ட் பண்ணிக்க வேணாம். ஏன்னா மணால் வந்து இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நானே ஏதாவது உளறிடணும்னு பார்த்து தான் பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து முருங்கைக்காய் தீச்சில் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தேங்காய் பால் சேர்க்காமல் சும்மா வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி ஆட் பண்ணி
முருங்கைக்காய் சேர்த்து அந்த மாதிரி கொதிக்க விட்டு இறக்கிடுவாங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சிம்லேயே வந்து வச்சு வேக விட்டுடலாம். இதில் வந்து மசாலாஸ் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலை, மல்லித்தூள் மட்டும்தான். அதோடு வந்து இதில் ஒரு முருங்கைக்காய் நான் எடுத்துருக்கிறேன், பெரிய முருங்கைக்காவாக இருந்துச்சு. அதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி அதை வந்து குறுக்கில் வந்து வெட்டியிருக்கிறேன். கொஞ்சம் நம்ம ரவுண்டாக ஃபுல்லாக வந்து கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளார வந்து அந்த ஃப்ளேவர் மசாலா வந்து இறங்காது. அதனால் அந்த கட் பண்ணதுலேயும் பாதியாக கட் பண்ணி ஹாஃபாக அப்படி வந்து போட்டிருக்கிறேன். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் சதையிலையும் வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து ஏறி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து வாசனைக்காக வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டக்க, ஒரு டீஸ்பூன் கிட்டக்கே வந்து நெய் வந்து சேர்த்துருக்குறேன், பசு நெய். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளேவர் கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னாக்கா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சு வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நம்மளுக்கு ஃபுல்லாக பெரட்டின மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் வச்சுருந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கிரேவி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்காய் பால் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து நல்லா பெரட்டின மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை சிம்லேயே வச்சு வேக விட போகிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இதோட திக்னஸ் வந்து கிரேவி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வச்சுருந்துட்டு சிம்லேயே வச்சு ஆஃப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த முருங்கைக்காயில் வந்து ஃப்ளேவர் இறங்கி நல்லா முருங்கைக்காயும் வெந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து போதும்னு சொல்லிவிட்டு நான் இதோட வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து தாளித்து இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த முருங்கைக்காய் தீச் வந்து புளிக்குழம்பு, மீனானம், அப்புறம் வந்து ரசம், அப்புறம் வெந்தயானத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு வந்து இது செட் ஆகுது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து விரும்பி கேட்டிருந்ததுனால இதை நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், அதோட ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ப்ரான் கிரேவி வந்து நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அது வந்து வேறு பேனில் வந்து இப்போ செய்ய போகிறேன். பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன். நம்ம கிரேவி அப்படிங்கும்போது ஆயில் கொஞ்சம் நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தாக்கா 3 வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கிரேவியில் வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் தக்காளி வந்து இதில் அதிகமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கிட்டக்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு வந்து பசங்க எந்த டைமும் தூங்காமல் இருக்கிறதுனால அவங்க முழிச்சிருக்கும் போதே வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனால பேக்கில் வந்து அவங்க சைடில் கத்திகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கிட்டக்க சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். இப்போ சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து ஸ்மாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இதில் ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் 3 தக்காளி ரெண்டுத்தையும் ஒரே ரேஷியோவில் தான் நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே வந்து இப்போ பெரிய சைஸுங்கிறதுனால 2 எடுத்துருக்கிறேன். கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும், அதனால தான். தக்காளி வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரானுங்கிறதுனால 10 மினிட்ஸில் வந்து குக் ரெடி ஆகிடும். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி வந்து வதங்கியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப நல்லா வதங்கி இருக்குது.
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மிக்சிங் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மசாலா தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் நிறையாலாம் நான் வந்து மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து ஸ்பைஸாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடுறேன். இருந்தாலும் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சைட்லலாம் இப்போ தான் பிரிஞ்சு வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ வந்து இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போதைக்கு நான் இது வந்து தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா ப்ரான் சேர்த்தோன்னே அதுக்கப்புறம் அதுலேயே வந்து தண்ணி கொஞ்சம் விடும் இல்லையா, அதனால் இப்போ எதுவும் நான் தண்ணி சேர்த்துக்கல. ப்ரான் சேர்த்தப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து கெட்டி தயிராக வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து சேர்த்துக்கிறது வந்து கிரேவி டெக்ஸ்சருக்கும் சரி அதோட டேஸ்ட்டையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் ப்ரான் கிரேவிக்கும் வந்து சேர்ப்பேன். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி டேஸ்ட் அளவுக்கே இருக்கும். தயிரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதிலே வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி தான் நான் இப்போ செய்கிறேன். ஏன்னா ரைஸில் இதையே வந்து பெரட்டியும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் மட்டும்தான் இதில் மசாலாவாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, வேறு எதுவும் வந்து ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நான் வந்து இந்த ஸ்டேஜ் கிட்டக்க தான் வந்து ஒரு 1/4 டம்ளர் கிட்டக்க வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து சொல்லிடுறேன். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வந்து இறாலை வந்து வேக விட்டுறலாம். தண்ணி வந்து நிறையா சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மசாலாவுக்கு தகுந்த தண்ணி சேர்த்தோம்னாக்கா கிரேவி நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடும், குழம்பு மாதிரி இருக்கும். நல்லா வந்து ப்ரான் வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ இதில் லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரலன்னு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான், ப்ரான் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கிட்டக்க நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லிக்கீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சஹரோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடித்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பசங்களை வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்க 2 பேருக்கும், மணாலுக்கும் சைஹானுக்கும் வந்து பால் கரைச்சி கொடுத்தாச்சு. ஏற்கனவே வந்து 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்பயும் வந்து தூங்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து எப்போதுமே டெய்லி தூங்குறதுக்கு 12:30 மாதிரி 1 மணிக்கிட்ட ஆகிடுது. அதுவும் இப்போ நோன்பு டைமாக இருக்கிறதுனால அவங்க டேட் வந்து தராவிக்கெலாம் போயிட்டு வர லேட் ஆகிறதுனால இவங்களும் தூங்குறதுக்கு ரொம்பவே வந்து லேட் பண்ணுறாங்க. சைஃபனும் வந்து அவங்க கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேசிட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அன்னைக்கு எங்களுடைய டே இன் மை லைஃப் வந்து இப்படி தான் போயிருந்துச்சு. இது வந்து என்னைக்கு எடுத்தது அப்படின்னாக்கா 18th ரமடான் அன்னைக்கு வந்து எடுத்தது வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ஒரு யதார்த்தமான டே இன் மை லைஃப் விலாக் தான். அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இதில் ஷூட் பண்ணி விலாகாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக 1K 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Keep supporting. Bye bye. Assalamu alaikum.